புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்தது? புரட்டாசியில் செய்ய வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம சங்கிகிரி ஷார்கே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரட்டாசி மாதம் என்பது சூரியன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாகும். சூரியன் தென் திசை நோக்கி தனது பயணத்தை தொடங்கக்கூடிய மாதம். புதன் பகவான் ஆளக்கூடிய கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் புதன் பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். புதனின் நட்பு கிரகம் சனி பகவான். எனவே சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவதால் சனிதோஷம் நீங்கி நன்மை அடையலாம். புதன் பகவான் சகல கலைகளிலும் வல்லவர். இவர் ஒருவருக்கு புத்தி கூர்மை, கல்வி, திறமைகளை அழிக்கக்கூடியவர். அதனால் இவரை வழிபடுவதால் அறிவு பெருகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இந்த நாளில் எம்பெருமானை வணங்கி நல்லருள் பெற்றிடுங்கள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று பெயர். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரக்கூடிய 15 நாட்கள் மகாலய பட்சம் என்று பெயர். இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாட்களாகும்.